மணி என்ன ஆச்சு? 5 ஆச்சு. கண்டிப்பா வந்துருமா? அதோ வந்தாச்சு. குட் மார்னிங் தாத்தா. வச்சுங்க, இவனுங்க எதுக்கு வர்றானுங்க? ஏன் தினமும் எல்லாரும் என் கூட ஓடி வரீங்க? உன் கூட ஓடி வந்தா தான் எங்களுக்கு கிளுகிழுப்பா இருக்கு. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளையில இருந்து உங்கள ஒருத்தர் தான் என் கூட ஓடி வரணும். நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் நாளையில இருந்து எனக்கு கம்பெனி. சொல்லு பிரபா, என்ன பந்தயம்? சொல்றேன், ஓட்ட பந்தயம். அதோ அந்த பில்டிங் இருக்கே, அது வரைக்கும் எல்லாரும் ஓடுறோம். யார் என்னோட ஃபர்ஸ்ட் ஓடி வராங்களோ அவங்க தான் நாளையில இருந்து எனக்கு ஜாகிங் பார்ட்னர். ஓகே ஓகே, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. வாங்க லைன்ல நில்லுங்க, வாங்க வாங்க. ரெடி, 1 2 3 go. Blackie, come on quick. டிபன் ரெடியா? டைம் ஆச்சு. ஐயா, நான் கோழியை தட்டி எழுப்பி அதை கூவ வச்சு அதை அறுத்து குழம்பு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா அதெல்லாம் செக் பண்றாமா இன்னும் காணுமே. பிரபா, குட் மார்னிங் டாடி. வாடா சீக்கிரம், அப்பா ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆச்சுல. ஓகே சாரதா, டிபன் ரெடியா? இந்த ஒருத்தர் தான் என்ன டிபன் ரெடியான்னு கேட்கல. நீங்களும் அவசரப்பட்டா எப்படி? மடி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. இட்லி ஓகே, ஆனா only 2. Thank you. காரம் ரொம்ப ஜாஸ்தி. இது உங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமா? ஒரே ஒரு கரண்டிமா? பாவம், ரொம்ப கெஞ்சினாரு. பாவமா இருக்கு, ஒரு கரண்டி குடுமா. காரத்தை இவ்வளவு ஜாஸ்தியா போட்டுட்டு சப்போர்ட் வேற பண்றியா? உனக்கும் இன்னைக்கு கோழி குழம்பு. வணக்கம் சார்.
படிப்பிரி கேஸ் சார், 3 மாசம் தண்டனை. பயப்படாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன். உன் பேர் என்ன? பற்றோடு செல்வம். செல்வம், நீ எப்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே உன் மனசாட்சியை கொண்டுட்ட. அதுக்கு தண்டனையா தான் இப்ப நீ ஜெயிலுக்கு வந்திருக்க. நடந்ததை மறந்துடு. நீ ஜெயில இருந்து திரும்பி போகும்போது புது மனுஷனா போகணும். நல்லவனோட பழகு, நல்லவனா வாழ. சார் சார், சி பிளாக்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. வெளியில அடிச்சுட்டு இருந்தா உள்ள வந்தீங்க, இங்க வந்து ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? நாராயணன் சார், இந்த நாய்களை புடிச்சு தனித்தனி செல்ல போடுங்க. யூஸ்லெஸ். எஸ், நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒண்ணும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆகணும்னு எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் நீ உள்ள இருந்தா என்னடா, வெளிய இருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்க வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் மாட்டார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ, நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணாங்க, புடிச்சான்ட்டாங்க. ஏய், பசுமை புரட்சி பண்ணா தமிழக அரசுல அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசுமை பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமையாடா? அதான்டா நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனது. ஏய், நீங்க என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, பிச்சு போடா, போடா. காதல் வருவதில்லை. Excuse me. Excuse me. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரிங்க, எம்ஜிஆர் பாட்டு எனக்கு உயிர், அதான் மெய் மறந்து போயிட்டேன். ட்ரூ லவ் இருக்கா? ட்ரூ லவ் வேணும். இப்படி திடீர்னு கேட்டா எப்படிங்க? இருக்கா இல்லையா? இருக்குங்க. அது எப்படிங்க இந்த பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, இங்க போய் ட்ரூ லவ்? என்னங்க ரொம்ப தமாஷுங்க. இப்ப தரப்போறீங்களா இல்லையா? தரங்க, படிப்படியா போய் கடைசியில ட்ரூ லவ்ல முடிஞ்சதாங்க அழகு. அந்த சுகமே தனிங்க. ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங். வாங்கம்மா. எப்போ நீங்க புதுசா கடையில ஆள் போட்டு போயிடுறேன், மரியாதை இல்லாம பேசுறாரு. ஓனர் மட்டும் ஒழுங்கா என்கிட்ட வந்து ட்ரூ லவ் இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணா, இவங்க நம்ம ஓனர் இல்லண்ணே, கஸ்டமர். மேடம், இவரும் நம்ம கஸ்டமர் தான். சாரி. ட்ரூ லவ் இருக்கா? அம்மா, நீங்க கேட்ட இதே கேசட்டை தான் அவரும் கேட்டாரு. நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். இன்னொன்னு கொண்டு வா. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி, அப்ப இதே கொடு. அது எப்படி கொடுத்துருவியா? இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தான் ரெகுலர் கஸ்டமர். என்கிட்ட கொடு. நான் தான் முதல்ல வந்தேன். எப்படி? ஐயோ, இந்த கேசட் நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் வேணா பதம் பார்த்துட்டு கதை சொல்லிட்டு வா. நோ, இந்த கேசட் நான் தான் எடுத்துட்டு போவேன். முடியாது. என்கிட்ட கொடுயா. இத பார், அது அங்க கொடுத்தா உத போடுவேன். இத பாரு, இந்த cassette என்கிட்ட கொடுத்தா கடையே மூடிடும். இந்த கேசட் எனக்கு தான். எனக்குதா? எனக்கு
எனக்குதான் எனக்குதா? இல்ல அட, எனக்குதா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால நடுவுல வந்தவன் அள்ளிட்டு போயிட்டான். சசிகலா, உன் பர்த்டேவுக்கு தலைவர் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாரு, வாங்கிக்கமா. உன்னோட பிறந்த நாளுக்கு எங்களது அன்பு பரிசு இது. நீ எங்க எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டணும். டன் டடா. ஆத்திரப்படாத பிரபா, உன் பிறந்த நாளுக்கும் கண்டிப்பா இதே பரிசை கொடுக்கறோம். என்னடா சொன்ன? ஐயோ, நம்ம தலைவர் அடிச்சாங்க, நம்ம தலைவர் அடிச்சாங்க. பிரபா, இது என்ன கிளாஸ் ரூம் நினைச்சா இல்ல உங்க வீடு நினைச்சா? மேடம், அதே கேள்வி இந்த எருமைகளை கேளுங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாமா. எதுக்குமா பிரதீபா அடிச்ச? சார், கிளாஸ்ல சசிகிட்ட அநாகரிகமா நடந்துக்கிட்டான். பிரபா, அரசியல்வாதிகளை பகச்சிக்க நான் விரும்பலமா. நீ கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் வச்சு அவன் மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியும். அப்படி நான் ஆக்ஷன் எடுத்தா பிரதீப்போட அண்ணன் மந்திரி சிவலிங்கம் என் மேல ஆக்ஷன் எடுப்பாரு. நான் புள்ளக்குட்டிக்காரமா. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்பா? எனக்கு மூடு சரியில்லை. அது கிடக்குற கழுத தண்ணியை தெளிச்சு விட்டு சீக்கிரம் ரசம் மாத்திக்கிட்டு வா, சாப்பிடலாம். நான் வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டு தூங்கு. பாப்பா, Blackie, how dare you follow me? Go back. ஐயோ, இது என்னடா இது? பிரபா, என்னடாச்சு உனக்கு? என்னாச்சு? சரி, பேச வேண்டாம், சாப்பிடலாம்ல. வாடா போலாம். ப்ளீஸ் அப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடாச்சு உனக்கு? அப்பா, என்னங்க நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? பாப்பா வரல? ஆ? சாப்பிட வரல? எனக்கும் சாப்பாடு வேண்டாம். மூடு சரியில்லையா? என்ன ஆளாளுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? நான் சாப்பாட்டுக்கு ரெடி. நானும் ரெடி. அப்பா, கொஞ்ச நேரத்துல அப்பாவும் பொண்ணு சேர்ந்து எனக்கு கதி கலங்க வச்சுட்டீங்களே. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சாப்பிடுங்க. கண்ணு, இனிமே இந்த மாதிரிலாம் கோச்சிக்காதடா. சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல கொஞ்சம் சங்கடம் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியல. அப்பா மேல எதுவும் கோவம் இல்லைடா. இல்லப்பா, இன்னைக்கு காலேஜ்ல மந்திரியோட தம்பி உங்ககிட்ட தகராறு பண்ணிருப்பான், நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப. அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம உனக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இதுதானே நடந்தது? ஆமா. ஆனா இன்னைக்கு அவன் என்ன அடிக்க வந்தான். ஆனா நானே அவனை அடிச்சுட்டேனே.
பிரபா, தப்பு பண்ணவனுக்கு உங்க காலேஜ்ல தண்டனை கொடுக்கல, அதனால நீ கொடுத்துட்ட. ம். ஆனா அடிபட்டவன் சும்மா இருக்க மாட்டான். அப்பவும் நீ கவலைப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நீ ஜெயில ஜெகநாதனுடைய பொண்ணு இல்ல, பையன். ஓகே? யா அண்ணே வாங்கண்ணே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்னண்ணே என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏன்னு அழுவுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். அண்ணே நீங்க ஒரு குரங்கு மாதிரிண்ணே. தச்சா நாய, என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு ஓடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க. இவனுக்கு தான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லமா, உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு நான் வார்டனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவனை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு. இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது. அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியால கேட்கணுமா? ஆமாம்மா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது. இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது. போதை மாத்திரையை சாப்பிடுறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிள்ளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும்.